Hello students, welcome to 1+1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா show that triangle PST is similar to triangle PQR அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த டயக்ராமில் கொடுத்துருக்கிற ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து சிமிலர்னு ப்ரூவ் பண்ணணுமா, சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த டயக்ராமில் உள்ள ரெண்டு ட்ரையாங்கிள். ஃபர்ஸ்ட் PSTங்கிற ட்ரையாங்கிள், PST. அடுத்து வந்து PQR. ஸோ இந்த பெரிய ட்ரையாங்கிள். ஸோ இந்த குட்டி ட்ரையாங்கிளும் இந்த பெரிய ட்ரையாங்கிளும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா எதை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா சைட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது 2, 1, 4, 2 அப்படின்னு சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ சைட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து சைட்ஸை ப்ரொபோர்ஷனலாக எடுத்து தான் சம்மை வந்து ப்ரூவ் பண்ணணும், சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து நம்ம சிமிலர்னு ப்ரூவ் பண்ணணும்னா சைட்ஸ் எப்படி எழுதணும்னா PS/PQ, சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனல்னு எழுதணும். PS/PQ கண்டுபிடிக்கணும். அடுத்து வந்து ST/QR கண்டுபிடிக்கணும், சரிங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி நம்ம சைட்ஸை வந்து கண்டுபிடிக்கணும். இல்லை ஆங்கிள்ஸ் பத்தி சொல்லியிருந்தாங்கன்னா ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணா பை ஏஏ சிமிலாரிட்டின்னு எழுதிடலாம். இப்போ இங்க சைட்ஸ் பத்தி கொடுத்துருக்கிறதுனால சைட்ஸை வந்து நம்ம ப்ரொபோர்ஷனலா இருக்கான்னு ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ PS/PQ, அடுத்து ST/QR, அடுத்து என்னன்னா இது 1 and 3, 1 and 3, PT/PR. இந்த மூணுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ ஃப்ரம் த டயக்ராம் தான், டயக்ராம்ல வந்து PS வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க 2ன்னு எழுதிக்கிறேன். பை PQ வந்து பாத்தீங்கன்னா PQங்கிற வேல்யூ வந்து இந்த 2வையும் 1ஐயும் ஆட் பண்ணிக்கணும். அதாவது PS பிளஸ் SQ தான் PQ. இப்போ 2 + 1 3ன்னு டைரக்டா போட்டுக்கிறேன், 3. ஸோ PS/PQ வந்து 2/3ன்னு வந்திருக்கு. அடுத்து ST/QR. ST பார்த்தீங்கன்னா ST/QR. STயும் தெரியாது, QRும் தெரியாது, சரிங்களா? அதனால இது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது, கொடுக்கல. சரி, அடுத்து இதை ட்ரை பண்றேன். PT/PR. PT என்னன்னு பாருங்க. PT வந்து 4, PR வந்து அதே மாதிரி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். 4 + 2 6. அப்போ 4/6ன்னு கிடைக்குது, கரெக்டுங்களா? இப்போ இதை கேன்சல் பண்ணா நம்மளுக்கு 2 டேபிள் கேன்சல் பண்ணலாம். 2 2s are 4, 2 3s are 6. இந்த இப்போ இங்கேயும் நம்மளுக்கு என்னன்னு வருது 2/3. இது நமக்கு கொடுக்கல, அப்ப நம்ம இதை கண்டுபிடிக்க முடியாது. அதாவது சைட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஏதாவது ரெண்டு ஈக்குவலா வந்தா போதும். இந்த மூணுமே நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி ட்ரை பண்ணணும். ஆனா மூணுத்துல ஏதாவது ரெண்டு ஈக்குவல்னு வந்தா ஆட்டோமேட்டிக்லி அந்த தேர்ட் ஒன்னு ஈக்குவல்னு அர்த்தம். ஸோ நம்ம என்ன சொல்லிடலாம்னா இப்ப சின்ஸ் PS/PQ, சின்ஸ் இப்பதான் ஈக்குவல் டுன்னு எழுதணும். PS/PQ ஈக்குவல் டு PT/PR வந்து ஈக்குவலா இருக்கிறதுனால இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லிடலாம், ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலரா இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிடலாம். அதுவும் இல்லாம ஆங்கிள் பியும் ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கு. ஆங்கிளும் நம்ம பாத்துக்கலாம். இது ஒண்ணுதான் நம்மளால சொல்ல முடியும், வேற எதுவும் ஈக்குவல் நமக்கு சொல்லல, சரிங்களா? அண்ட் ஆல்சோ ஆங்கிள் P is காமன். ஸோ இது காமனா இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லிடலாம்னா therefore triangle PST is similar to triangle PQR. என்ன கிரைட்டீரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு சைடு ஒரு ஆங்கிள், சரிங்களா? இல்ல அது எழுதலனாலும் பரவாயில்ல, அதெல்லாம் கேட்கல நம்மளுக்கு என்ன கிரைட்டீரியான்லாம், சரிங்களா? ஸோ நம்ம இருந்தாலும் எழுதுறோம். ஸோ பை SAS சிமிலாரிட்டி, அதாவது ரெண்டு சைடு ஒரு ஆங்கிள், புரியுதுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். அடுத்த சம் பார்த்துடலாம். அடுத்த சம்ல இன்னொரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த டயக்ராம்ல இருந்து என்ன கேட்குறாங்கன்னா ட்ரையாங்கிள் PST இஸ் இன் PST இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் PQRன்னு கேட்குறாங்க. இதை ப்ரூவ் பண்ண போறோம். சேம் கான்செப்ட் தான். இங்க பாருங்க, PST PQR, அதே குட்டி ட்ரையாங்கிள் பெரிய ட்ரையாங்கிள், சைட்ஸை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ சைட்ஸ் நம்ம ப்ரொபோர்ஷனலா இருக்கான்னு பார்க்க போறோம். இந்த ட்ரையாங்கிளுமே இந்த ரெண்டு சைடும் கொடுக்கல, அப்ப ஜஸ்ட் சம் போட்ட மாதிரி அதே கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து PS/PQ கண்டுபிடிக்க போறோம். PS/PQ வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. PS/PQ அப்ப 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 5, அப்ப 2/5 வருது. அடுத்து ST/QR வேல்யூ கொடுக்கல, ST/QR வேல்யூ கொடுக்கல, அப்ப அதை விட்டுருங்க, எழுத வேண்டாம். அடுத்து வந்து PT/PR தான் கொடுத்துருக்காங்க. PT/PR, சரிங்களா? இப்ப PT/PR அதே மாதிரிதான் 2/2 + 3 5, 2/5.
ஸோ ரெண்டுமே என்னது ஈக்குவல்னு வருது. ஸோ தேர்ஃபோர் நம்ம என்ன எழுதலாம், PS by PQ is equal to PT by PR அண்ட் ஆல்சோ போன சம் மாதிரி அண்ட் ஆல்சோ இங்க ஆங்கிள் பியும் வந்து என்னது ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் காமனா இருக்கு. அதாவது பிஎஸ்டிங்கிற ட்ரையாங்கிள்லயும் ஆங்கிள் பி இருக்கு, பிக்யூஆருங்கிற ட்ரையாங்கிள்லயும் ஆங்கிள் பி இருக்கு. அப்ப கண்டிப்பா அது ஈக்குவலா தான் இருக்கும் காமனா இருக்கிறதுனால. அண்ட் ஆல்சோ ஆங்கிள் பி இஸ் காமன். ஸோ தேர்ஃபோர் என்ன சொல்லிடலாம், ட்ரையாங்கிள் பிஎஸ்டி is similar to triangle PQR by same concept SAS similarity. சிம்பிள் கான்செப்ட் தான் சரிங்களா. சிமிலாரிட்டின்னு சொன்னாலே சைட்ஸ் ப்ரொபோர்ஷனல் தான். சைட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா சைட் ப்ரொபோர்ஷனல், ஆங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ இப்போ அங்கே சைட்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நான் வந்து சைட்ஸை எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். Bye bye.